எரேமியா அதிகாரம் 14. மலை தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது. தரை மட்டும் குனிந்து கரி கருத்து திரிகிறார்கள். எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். வெளியின் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடிப்போகும். காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களைப் போல் காற்றை உட்கொள்ளுகிறது. புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்து போகிறது என்றார். கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாயிருக்கிறது. உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியைப் போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனைப் போலவும் இருப்பானேன். நீர் விடாய்த்து போன புருஷனைப் போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியைப் போலவும் இருப்பானேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே. உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே. எங்களை விட்டு போகாதிரும். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மையுண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்க தரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்க தரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்க தரிசிகளை குறித்து, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். நான் வெளியே போனால் இதோ பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்கள், நகரத்தில் வந்தால் இதோ பஞ்சத்தால் வருந்துகிறவர்கள், தீர்க்க தரிசிகளும் ஆசாரியர்களும் ஒன்றும் அறியாமல் தேசத்தில் அலைகிறார்கள் என்றும் இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல் என்றார். யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ? சீயோன் உம்முடைய ஆத்துமாவுக்கு அரோசிகமாயிற்றோ? நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும். எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். புற ஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மலைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர்.
ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர்.